காத்தாயி அம்மனின் அருளடியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் மகிழ்வான செய்தி உங்களை வந்தடைய வாழ்த்துகள். அபிராமி அந்தாதி பாடல் எண் 97. செய்த தர்மங்கள் நிலைத்து இருக்க இந்த பாடலை படியுங்கள், கேளுங்கள். ஆதித்தன், அம்புலி, அங்கி, குபேரன், அமரர் தங்கோன், போதிர், பிரம்மன், புராரி, முராரி, பொதியமுனி, காதிப் பொறுபடை கந்தன், கணபதி, காமன் முதல் சாதித்த புண்ணியர் எண்ணிலர் போற்றுவர் தையலையே. தர்மங்களை இடைவிடாது செய்து அதன் பயனை தமக்கு உரிமையாக்கிக் கொண்ட சூரியன், சந்திரன், அக்னி, குபேரன், இந்திரன், மலரிலே வாழக்கூடிய பிரம்மன், 3 புறங்களை எரித்த சிவபெருமான், முரணை ஒருத்த திருமால், அகத்தியன், கந்தன், கணபதி, மன்மதன் முதலிய அனைவரும் அன்னை அபிராமியை போற்றி துதிப்பார்கள். ஆம், இவர்கள் அத்தனை பேரும் வணங்கும் அன்னையை நாமும் துதிப்போம். ஏன்? நாம் செய்யக்கூடிய தர்மங்கள் இந்த உலகில் நிலைத்திருக்க வேண்டும். நம்முடைய செல்வத்தை நமக்கு பின்னாலும் நம்மோடையே எடுத்துச் செல்ல முடியுமா? எதையும் எடுத்துச் செல்ல முடியாது என்பதுதான் உண்மை. ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், நம்மை தொடர்ந்து நம் செல்வங்கள் வர வேண்டும் என்று சொன்னால் தர்மத்தை செய்யுங்கள். அதர்மத்தை தவிர்த்து தர்மத்தை செய்யுங்கள். இதைத்தான் ஔவை மூதாட்டி அறம் செய்ய விரும்பு என்று சொல்லியிருப்பாள். நீங்கள் செய்ய வேண்டும் என்பது பிறகு, முதலிலே அதனை விரும்ப வேண்டும். அதுபோல தர்மம் செய்ய விரும்புங்கள், தானாகவே செயல் நடைபெறும். ஊரிலே நடைபெறக்கூடிய கோவில் திருவிழாக்களுக்கு உங்கள் தர்ம கரங்கள் நீளட்டும். காத்தாயி அம்மனின் அருளடியவர்கள் அத்துணை பேரினுடைய ஒத்துழைப்பில் கோவில் வளாகம் சிறப்புற வேண்டும். உங்கள் தர்மம் செழிக்க வேண்டும், அது நிலைத்திருக்க வேண்டும். தினம் தினம் அபிராமி அந்தாதி. அப்படியே காத்தாயி அம்மனின் திருப்பாதங்களை சிந்திப்போம். அதன் வழி நம் தீய வினைகள் சிந்திப்போகும்.